நேமத்துன்னா ஆண் பிள்ளைகள், இறைவனுடைய அருள். சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு தம்பதிகளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்குதுன்னா இறைவனுடைய அருள் தான். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் பிறக்குதுன்னா பர்க்கத்து, ரஹமத்து, அபிவிருத்தி, டெவலப்மெண்ட்டு, இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்க்கையில். ஆண் பிள்ளைகள் நேமத்து, பெண் பிள்ளைகள் ரஹமத்து. இந்த நேமத்தை நம்ம ஒழுங்கா பராமரிச்சு, இறைவனுடைய நேமத்து, இறைவனுடைய அருளை ஒழுங்கா பராமரிச்சு கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்து இறைவன் கட்டளைப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா நேமத்து நம்ம கூட இருக்கும். நேமத்து நம்ம கூட இருக்கும், நம்மளை அது பாதுகாக்கும். அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைகள் ரஹமத்தும் பர்க்கத்து, அவங்கள கட்டி கொடுத்த உடனே அந்த பர்க்கத்தும் ரஹமத்தும் கட்டிட்டு போற வீட்டுக்கு போயிடும். ரஹமத்தும் பர்க்கத்தும் அவங்க வீட்டில் டெவலப் ஆயிடும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது நேமத்து. நேமத்தை வச்சு அல்லாவுடைய அருளை வச்சு நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் இந்த ஆணவம் இருக்கு இல்லையா, ரஹமத்து பெண் பிள்ளைகளால ரஹமத்தும் வரும், பர்க்கத்தும் வரும், அபிவிருத்தி, டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும். அந்த ஆணவத்திலையும் எனக்கு ஆண் பிள்ளை அப்படின்ற திமிர்லையும் ரொம்ப ஆடுவாங்க. கடைசியில் இந்த நேமத்து போயிடும் வெளியே, இவங்களை விட்டு தனியாக போயிடும். இந்த பர்க்கத்தும் ரஹமத்தையும் கட்டி கொடுத்துருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் நம்ம கூட நேமத்தும் இருக்காது, பர்க்கத்தும் இருக்காது, ரஹமத்தும் இருக்காது. கடைசியில் நம்ம தனிமையாக இருப்போம். அதனால் வாழற காலத்தில் இந்த பர்க்கத்தையும் நேமத்தையும் ஒழுங்காக பராமரித்தா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். பர்க்கத்து இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணால் பர்க்கத்து ஒரு காலகட்டத்தில் வெளியேறிடும். நாமத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆணவத்தில் பேசினா நேமத்து ஒரு காலத்தில் வெளியேறிடும். கடைசியில் ரெண்டும் இல்லாமல் தனிமரமாக இருக்கும். அல்ல இறைவன் கொடுத்த பர்க்கத்தையும் நாமத்தையும் இழந்துட்டு அனாதியாக இருப்போம். கொடுத்ததை ஒழுங்காக பயன்படுத்துங்க.